வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வேயர் வாழ்ந்தாங்க. ஆர்க்கில் எத்தனாவது பாட்டில்லாம் தெரியல. கடைசி வீடியோவில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு ஞாபகம் இல்லை. கடைசியாக வந்து நான் இந்த பெட்ரானை வந்து டேம் பண்ணி இதுக்கு சேடல்லேருந்து போட்டிருந்தேன். நம்ம டேம் பண்ணதெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டிலே இருந்த பெட்ரான் தான். இதை விட ஒரு ஹை லெவல் பெட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக தேவைப்படுறேன். ஏன்னா இவனை வந்து நான் போட்டு தள்ளிட்டேன். லெவல் 5 ஓகேவா, லெவல் 5 மேலு. பட்டு இவன் எத்தனாவது லெவலு? இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலா தெரில கைஸ். இவன் என்ன இவனும் மேலு, அப்புறம் எதுக்கு இவனை அடிச்சு போட்டு வச்சுருக்கேன். சாரி கைஸ், இவனை போட்டு தரலாம் தான் அடிச்சிருப்பேன் போல். ஆனால் அன்கான்ஷியஸில் வேறு இருக்கான். சரி தெரில. ஓகே லெவலப் வேறு வந்துச்சு நமக்கு. ஏதாவது எதுக்கு போடலான்னு அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பேசாமல் வந்து எதுக்கு போடலான்னா ஹெல்த்து போடலாம் கைஸ். வேறு எதுக்காவது போடலாம் தான் ஐடியா. பட் எப்படிங்க ஹெல்த்தே போட்டு விட்ருவோம். நம்ம 39வது லெவல் வந்தாச்சு. 39வது லெவலில் என்ன அன்லாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். 39 என்ன இருக்குது? ஓகே ஷார்ட் கன் இருக்குது. ஓகே செமையாச்சு ஷார்ட் கன்லாம். நம்ம போட்டு தாக்கலாம் ஷார்ட் கன் இருந்தால். பட்டு இதுக்கு மெட்டல் வேறு வேணும். மெட்டல் அடிக்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கணும் கைஸ். எனக்கு தெரியல மெட்டல் எங்கே கிடைக்கணும் இந்த ஏரியாவில். அந்த மெட்டல் மவுண்டைன் தான் நம்ம போனோம். பட் மெட்டல் மவுண்டைன்லாம் போனால் உயிரோட வர முடிய மாட்டேங்குது. எனக்கு வேறு பெட்ரானும் இல்லை ஓகேவா ஹை லெவலில். இவனை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மைனிக்கு. இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுபாக்கூர் பெட்ரான் தான். லெவலில் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ வந்து 2 அடியிலே செத்து போயிடுவான் இவன். ஐயோ பார்த்தீங்களா, இங்கே வரக்குள்ளேயே ஸ்டாமினா முடிஞ்சு போய் என்னமோ நடக்குது. அவ்வாடா மேலே வந்தாச்சு. என்ன இடம் இது? இது என்ன இடமே தெரில. ஓகே இருங்க, நான் கீழே போய்க்கிறேன். கீழே போய் லேண்டு போயிட்டு ரொம்ப ஓகே கைஸ். அங்கே என்னமோ இருக்குது கிறிஸ்டலாக. அது கிறிஸ்டல் இங்கே இருக்காது. சூரிய வெளிச்சம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அந்த சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. இதுதான் இவ்வளோ சீனு. ஓகே நான் கூட வேறு ஏதோ வருது ஸ்மாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். ஓகே வேறு ஏதாவது பெட்ரான் கிடச்சா கூட நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு டுபாக்கூர் பெட்ரான். இவனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. எதுக்குமே யூஸ் ஆக மாட்டாங்க பாருங்கள். ஸ்டெமினாவே கிடையாது. ஏதாவது ஒரு டக்குன்னு ஏதாவது டேமிங்க்கு போகணுன்னாலும் அவசரத்துக்கு போகணுன்னாலும் இவனை வச்சு யூஸ் பண்ண முடியாது. வெயிட்டு எனக்கு ரொம்பவே கம்மி. 100 கிலோ தான் தூக்குவான். நான் மட்டும் உட்காந்தானாலே ஃபுல் வெயிட் வந்துடும். வேறு எனக்கு காட்டுறேன் எவ்வளோ வெயிட்டுன்னு. இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 138 தான். இப்போ நான் மட்டும்தான் எனக்கு எங்கிட்ட ஒரு ஐட்டம்ஸும் கிடையாது. அதுக்குள்ளேயே அவனுக்கு வந்து 52 கிலோ ஃபுல்லாக இருக்குது. இப்படிலாம் இருந்தாலும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் அங்கே ஒரு ட்ராப் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம போய் பெட்ரான் டேம் பண்ணலாம். இல்லாட்டி நமக்கு எந்த டைனோசருக்கு சேடல் எல்லாம் இருக்கோ அதை கூட டேம் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ தான் இங்கே வருது எல்லோ ட்ராப்பு. எல்லோ கலரில் ஜிகின்னு இருக்கு. பெட்ரான் வாசிக்கின்ற லெவல் 13 ஸ்பைனோவா? ஓ கைஸ், ஸோ போச்சு கைஸ். நான் ஒரு பெட்ரானை டேம் பண்ணி அங்கே வச்சுட்டு வந்துருந்தேன். அவனை வந்து ஸ்பைனோ கொண்டுட்டான் போல். அடப்பா ஸ்பைனோ என்னது லெவல் 45 ஷிட். அந்த ஸ்பைனோவை நம்ம டேம் பண்ணிடலாமா கைஸ் பேசாமல்? எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அவனுக்கு இது டேம் பண்ண ட்ரை பண்ணுவோமா? பட் அவனை டேம் பண்ண முடியுமான்னு தெரியல. என்னால் கொஞ்சம் கஷ்டமாக டைம் தான் ஸ்பைனோ. ஓகே வந்துட்டான் கீழே. இங்கே இருப்பான். இதில் போயிட்டு எங்கடா விசிலு இதா விசிலில் போயிட்டு ஸ்டாப் ஆல். இது பழைய யாருக்கு கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா எனக்கு லைட்டாக கொஞ்சம் அந்த கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது விளாட்றதுக்கு. இதுங்க நீங்கள் லெவலப் வந்திருக்கா? ஓ இவனுக்கு தான் வந்திருக்கா? எதுக்கு போடுறதுனே தெரில. எல்லாமே கம்மியாக இருக்குது கைஸ். இவனுக்கு ஸ்டெமினாவும் கம்மி, வெயிட்டும் கம்மி, எல்லாமே கம்மி. எது அதிகம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே அதிகம் கிடையாது. ஹெல்த்தும் கம்மி. ஓகே எங்கடா அந்த ஸ்பைனோ இருக்கான்? என் பெட்டெல்லாம் யாரோ கொண்டு இருக்காங்க, யாருன்னு தெரில ஓகேவா. ஸ்பைனோன்னு ஒரு கைஸ் இங்கே இருக்க பாருங்க கைஸ். போனோம். அவட பாவி ஸ்பைனோ மண்டையா? ஐயோ மண்டை பையன் இதுவா கைஸ்? கொண்டுட்டான் கைஸ் அவன். அட கொலகார பாவி, ஏன்டா இப்படி கொன்று பழியை தீத்துட்டாங்க கைஸ். இருங்க நம்ம டைம் நீங்கள் சொன்னேன். அவன் எத்தனாவது லெவலில் வேறு தெரில. அவசரப்பட்டு கையை வச்சுட்டு நம்மளை அடிச்சு போட்டானா? நான் வேறு 2 அடி தாங்க வேணானே தெரியாது. எனக்கு வேறு ஹெல்த்தும் கம்மி, ஸ்டெமினாவும் கம்மி. எங்கே தான் நம்ம வீடு இருந்துச்சு? எங்கடா என் வீடு? ஐயோ வீட்டை வேறு காண கைஸ். என்ன எதுவுமே இன்றைக்கி நல்லதாக நடக்க மாட்டேங்குது. ஆரம்பத்துலேருந்தே மொக்கை போட்டுருக்கானுங்க. ஓகே டூடு இருக்குது.
இவன் இந்த டூடு பசங்களெல்லாம் டேம் பண்ணி நமக்கு யூஸ் இல்லை. இவனுங்களாம் டேம் பண்ணுறது வேஸ்ட் தானே. அங்கே இருக்க ஈஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்துட்டு அடுத்து நம்ம டேம் ஆரம்பிப்போங்க ஈஸ். ஏன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஓகே, ஒரு டூடு கொள்றதுக்கே காமன் நேரம் எடுத்துகிட்டு இருக்கேன். இவனை வச்சுக்கலாம் ஒரு வேலையும் பண்ண முடியாது. டேய் இது எதுக்கு இறக்கி விட்டேன்னு. ஓகே இருங்க ஈஸ், நம்ம முடிஞ்சால் பெட்ராடானே வீட் பண்ணுறோமா. இது இன்னொரு பெட்ரான் இருக்கான்னு தெரில. 2 இருக்கா 1 இருக்கா 2 இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இல்லை கைஸ் ஒரு பெட்ரான் தான் இருக்குது நம்மக்கிட்ட. அட பிராண்டோ மண்டையா, இங்கே பாருங்க கைஸ் பிராண்டோ என்ன பண்ணிருக்கான்னு. டேய் ஐயோ இவனுங்க வேறு குரூப்பாக டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் கைஸ். அந்த பிராண்டோ அவனு வராப்படா பிராண்டோ பையில. ஓகே இப்போதைக்கு எங்கிட்ட இருக்க ஒரு பெட்ரான் ஒரு டுபாக்கூர். இவனை வச்சு நான் எதுவுமே பண்ண முடியல. ஸோ எனக்கு ஒரு ஹை லெவலில் ஒரு பெட்ரான் வேணும். இதை நான் வெளியே ஏதாவது பண்ணி எல்லாம் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருங்க. ஃபஸ்ட்டு இந்த கன்னிக்கு கிராஃப்ட் பண்ண முடியும். அதனால இதுக்கு 60 மெட்டல் இங்கேட் வேணுமா? என்னோட கோயில் 60 இருக்குமாடா. மெட்டல் அடிக்க போகலாமா பேசாமல்? ஆமாம் கைஸ், அதான் ஒரே வழி. நான் ஒரு மெட்டல் மவுண்டனுக்கு ஏதாவது தேடி பார்க்குறேன். இருங்க, இங்கே ஏதாவது மெட்டல் மவுண்டன் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு மெட்டல் அடிக்கலாம். மெட்டல் அடிச்சுட்டா என்னவாக இருந்தாலும் பண்ண முடியும் நம்மளால். இது அதுக்கு முன்னாடி பிக்காக்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். மெட்டல் ஒன்று பண்ணுறா வேஸ்ட்டுக்கு இதாக போயிடலாம். ஆல்ரெடி ரிசோர்ஸஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. எங்கடா போச்சு? வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து மறுபடியும் உள்ள வச்சிடலாம். ஐயோ எடுறா, எடுத்துட்டு இதை எக்யூப் பண்ணுவேன். எப்படி டபுள் டேப் பண்ணு. வந்துருச்சு கைஸ். ஓகே, இதை வச்சு நம்ம நிறைய மெட்டல் அடிச்சுட்டு இந்த கன்று மட்டும் மேக் பண்ணிட்டா நமக்காச்சும் டெவலப்பு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பார்க்குறேன். இருங்க, மெட்டல் எங்கே கிடைக்கும் அதுவுமே எனக்கு தெரியாது. அந்த ஆப்ளிக்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆப்ளிக் அளவுக்கு நம்மளால் போக முடியாது. இங்கே பக்கத்தில் மெட்டல் எங்கே இருக்கும்? இருங்க கைஸ், அந்த மலைக்கு அங்கே இருக்குது. இருங்க அது மெட்டல் மவுண்டைன் தானே? ஆமாம், அங்கே இருக்கிறது மெட்டல் மவுண்டைன் தான். தெரிஞ்சு அந்த மவுண்டெயினில் கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் மெட்டல் இருக்கும். எடுத்துக்கலாம். இருங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். இருங்க, வெயிட். அட பாவி, லைட்டாக குதிச்சதுக்கே செத்து போயிட்டேன் கைஸ். சரி கைஸ், வெளியே வந்துட்டேன். என்ன ஆச்சுன்னே தெரில. லைட்டாக எகிரி கீழே விழுந்து செத்துட்டேன் கைஸ். பெட்டடா என்னான்னு தெரில. அவனுக்கு இது கீழே விழுந்துட்டானா என்னாச்சுன்னு தெரில. அவன் சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் டெவலப்லாம் இருந்துச்சு. இங்கே தானே செத்தேன். இங்கே தான் செத்துருக்கீங்க கைஸ். இருங்க, இதுவான செத்த இடம்? இங்கே இருக்கான் வெட்டுறான். இங்கே தான் செத்துருக்கேன். அட போய் லைட்டாக எகிரினேன் கைஸ். அது கீழே தள்ளி விட்டுருச்சுன்னா எங்கே என் பாடி? இதானே எடுறா. ட்ராப் இல்லை எடுக்கணும். அப்போடா கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆகிறது? நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க பஸ்ஸுக்குன்னு. ஆர்மர் எக்யூப் வேறு பண்ணணுமா? இருங்க, எல்லாம் எக்யூப் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி தானே. சேஃப்டி சார் ஃபர்ஸ்ட் டியூட்டி. எதுக்கிட்ட இந்த ஸ்கின்னு வேறு கொடுத்துறானுங்க. அவனா ஓடிருக்கு எனக்கு ஸ்கின்னா. இதுவும் ஸ்கின்னு. இது என்ன கண்ணாடிக்கு போட முடியுமான்னு தெரில. கண்ணுக்கு போட முடிகிற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அதுவும் போட முடியாது. எதுவுமே முடியாது. வேஸ்ட் இதெல்லாம் வச்சுட்டு. அது ஸ்கின்னு எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு ஹெல்மெட்டில் போட முடிஞ்சால் போட்டிருப்பேன். ஷூ கைஸ் இந்த வழியில் போயிடக்கூடாது. தெரியாமல் கீழே வந்துட்டேன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் ஏன் வருது. எங்கடா பெட்ரான்? இங்கே இருக்கான். என் பேர் பரப்பாவனா? ஓகே, பேர் வச்சது கூட மறந்து போச்சு எனக்கு. இதுக்கு அப்பப்போ கேமுக்குள்ள வந்து எட்டி பார்த்துட்டு இருறா. ஓகே, வந்தாச்சு கைஸ். இப்போ நான் எங்கேயாவது ஒரு டைனோசர் இருந்தால் பிடிச்சிடலான்றீங்க. இங்கே கார்போனியம்ஸ் தான் சுற்றுறான். இவனை பிடிச்சி யாருக்கடா என்னடா யூஸு? ஒரு ராப்டர் ஏதாவது மாட்டுச்சுன்னா பரவாயில்ல, பிடிக்கலாம். ராப்டர்லாம் இருக்குமான்னு தெரில. என்கிட்ட வேறு நார்கோட்டிக் வேறு 11 தான் வச்சுருக்கேன். நான் அதிகமாக மேக் வேறு பண்ணல. நான் கம்மியாக தான் மேக் பண்ணேன். இருக்கிற 11 வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணேன். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. கடல் கூட தெரியுது. என்னடா இது? கல் கூட டிஃப்ரெண்ட்டாக தெரியும் போல ஆர்க்கில். ஓகே, லைஸ்டாக இருக்குது. இதெல்லாம் பிடிச்சி யூஸ் இல்லை கைஸ் நமக்கு. எனக்கு இப்போ யூஸ்ஃபுல்லான ஒரு டைனோசர் வேணும். ட்ரைக்கு இருக்கான். அவனை பிடிச்சி வேணால் ப்ரீடிங் வேணால் பண்ணலாம். ட்ரைக்கு ப்ரீடிங் அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லாட்டி ஒரு ஹை லெவல் பெட்ரானே நான் தேடுறேன் கைஸ். லெவல் 9 இருக்கேன். எது மாட்டுச்சுனாலும் அதை பிடிச்சி வேண்டியது. இருங்க, போலாம் வந்து மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன வேணும்? ஃபைபரு, ஹைடு, ஸ்டோனு, தாச்சா. இத்தனை ஐட்டம்லாம் இங்கே எங்கே இருக்குது? இருங்க, வீட்டுக்கு போய் நான் மேக் பண்ணிடலாம் கைஸ். ஒரு போலா. ஏன்னா பெட்ரான் மாட்டினாலும் பிடிச்சிடலாம். ராப்டர் மாட்டினாலும் பிடிச்சிக்கலாம். ஏன்னா ராப்டர் நமக்கு தேவைப்படுது.
இல்லாட்டி இந்த பிராண்டோவை கூட பிடிக்கலாம் தான். பட் இவனெல்லாம் பிடிக்கல. நான் இப்போதைக்கு ஓபி ஆகலை. கொஞ்சம் ஓபி ஆனதுக்கப்புறம் பிராண்டோ வந்து நம்ம பிடிக்கும். அப்போ இறங்கடா டே. இந்த பெட்ரானை வச்சுக்கிட்டு ஒரு வேலையுமே பண்ண முடியல. சரியான டம்மி பீஸாக இருக்கான். ஓகே இருங்க. இப்போது என்ன எடுக்கணும்? போலா இருக்குது கைஸ். என்கிட்டே ஒரு போலா இருக்குது. அடப்பாவி. சரி இருங்க, வந்தது தான் வந்துட்டோம். ஒரு ஸ்டோர் பண்ணி நார்கோட்டிக் கொஞ்சம் பண்ணி விட்டு போயிடலாம். ஃபைபரு ஃப்ளின்ட்டு தேச்சா இருங்க. நார்கோட்டிக் இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், நார்கோட்டிக்கு. அடப்பாவி, நார்கோ பெரி வேறு வேணுமா இதுக்கு? என்ன எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கானுங்க. ஸ்ட்ரைக்கு உங்ககிட்ட இருக்கா நார்கோபெரி? ஏன்னா நார்கோபெரி சீடு மட்டும் தான் வச்சுருக்காங்க. இவன் வேறு நார்கோபெரி தான் நினைக்கிறேன். சீடை வச்சு குடிக்காது துள்ளா இருக்கும் குருங்க பார்த்து. ஓகே, அங்கே ஒரு கார்போனியம்ஸ் இருக்கான். அவங்க எல்லாம் ரொம்ப பண்ணாமல் நம்ம இங்கே இருக்க ஒரு 2 செடி அடித்தோன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய அடித்து கொடுத்துருவேன். யாருக்கும் லெவலப் வேறு வந்துச்சு. அதுக்கு எனக்கா வந்துச்சு. எனக்கான்னு தெரியல. சரிடா. எனக்கு வெயிட்டே ஃபுல்லாக போகுது. எவ்வளோ பெரிய வச்சுருக்கான்னு பாருங்கள் உள்ள இன்வென்ட்ரியில். அடப்பா, இவ்வளோ பெரியா? ஓகே இருங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ராப் பண்ணாங்க. நகர விட மாட்டேங்கிறான். இதில் போயிட்டு என்ன அமர்னு போடு. அமர்னு போட்டால் இத்தனை வருதா? இது எல்லாத்தையும் கீழே போட்டுறேன். அடுத்து இந்த பெரிய பேர் வேறு வந்துச்சு. சரி என்ன அசுல் அப்படின்னு போடு. ஐயோ, இதே நான் எடுத்தேன். அடப்பாய். ஓ, இது என்ன யூஸ் பண்ணுறது? எனக்கு வேறு கடுப்பாக்கிட்டு இருக்கானுங்க. வெறின்னு போட்டு பேசாமல் இது எல்லாத்தையும் கீழே போட்டுடுறா. இதில் இந்த டின்டோ பெரி மட்டும் இருக்கட்டுங்க கைஸ். கொஞ்சம் வெறியும் வச்சுக்கிட்டு எனக்கு பசிக்கும். அதுக்கு சாப்பிட்றதுக்கு தேவைப்படும் எனக்கு. நீ எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பேசாமல் ட்ராப் பண்ணிடலாமா? ஆமாம் கைஸ், எல்லாத்தையும் பேசாமல் நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா வெயிட்டு அதிகமாக இருக்குது. இருங்க, ஒரு 2 அடித்து வச்சுக்கலாம். இவனுக்கு ஃபஸ்ட்டாக இவனும் சாப்பிட்டுக்காங்கல்ல. அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால் அடித்து வச்சாச்சு. இப்போ இவனை போய் இருந்த இடத்துலையே நிப்பாட்டி வச்சிடலாம். ஏன்னா எனக்கு வெயிட் வேறு இன்னொரு லெவலப்பா. என்ன இவனுக்கு கூட லெவலப் வருது, நமக்கு லெவலப் வர மாட்டேங்குது. எனக்கு சொல்ல. ஓகே தம்பி டான்ஸ் எல்லாம் போதுப்பா. எவ்வளோ ஒரு குஷ் நார்கோபியை பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. இதை வச்சு நான் இன்றைக்கி நார்கோட்டிக்கு எத்தனை கிராஃப் போட போகிறேன்னு பாருங்களேன். ஒரு 1000 கணக்கில் போட முடியுமான்னு தெரில. பட்டு கொஞ்சம் போட்டு விட்றேன். இது 100. ஓகே எத்தனை? ஓகே எவ்வளோ? 61 போட முடியுது கைஸ். 61 நார்கோட்டிக் நம்மளால் பண்ண முடியுமாம்மா? அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்டே 23 இருக்குது. ஓகே, அது 23 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருங்க, நமக்கு வந்து 39வது லெவலில் இருக்குமா இல்லை ஏதாவது உருப்படியாக இருக்கணும். ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். இந்த ஷார்ட் கன் செய்யணும். அதுக்கு தான் மெட்டல் பத்தில். வேறு ஏதாவது செய்ய முடியுமா நம்மளால்? இப்போதைக்கு தேவைப்படுற பொருள் எதுவுமே இல்லை. ஓகே வெயிட் பண்ணுங்க சில ரெடிஸ். அது கிராஃப்டாக வரைக்கும் எனக்கு லெவலப் வேறு ஒன்று வந்துருச்சு. இதை நான் எதுக்கு போடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருங்கீஸ். என்னடா இது? வெளியே வாடா. வந்துருச்சா போடா. ரொம்ப நேரம் அதிலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹேங் ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் எது கேஸ் போடுவேன் இந்த லெவலப்போ? ஹெல்த் இருக்குது. சரி ஸ்டெமினாக்கு போட்டு விட்றலாமா? எனக்கு என்ன ஸ்டெமினா தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. சரி எதிர்ப்பு சக்தி அது ஒன்று போடலாம். அது ரொம்ப நாள் நான் போடவே இல்லை. 40 லெவலப் வந்தாச்சு கைஸ். 40வது லெவல் என்ன இருக்குது? 40வது லெவலில் எதையும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிட்டானா பார்த்துடணும். அந்த மோட்டர் அண்ட் பிஸ்டலில் கிராஃப்டாக இருக்குது. எனக்கு லெவலப் வந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் இன்னொரு லெவலப் 41 வந்தாச்சு. நான் வெயிட்டுக்கு போட்டு விட்றேன். ஓகே இன்னும்மா கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் நினைக்கிறேன். இருங்க, அதில் கிராஃப்டானு எனக்கு ஆமாம் கைஸ். அதில் கிராஃப்டாக எனக்கு லெவலப் போயிடுது ஒன்றுக்கும். ஸோ நமக்கு நிறைய லெவலப் வந்துடும் போல எப்படியே. ஓகே நான் 41 வந்துட்டேன். இதுக்காச்சும் ஏதாவது உருப்படியாக அன்லாக் ஆகிருந்துச்சுன்னா ட்ராங்க்யூ டாட்னு ஒன்று கிடைக்கும் கைஸ். அது அன்லாக் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். என்னது பேரஸர் சைலன்சர் அட்டாச்மெண்ட்டா? பேரஸருங்கிறது பராசர் தெரியுமோட சேடில். சேடில் வச்சு என்ன பண்ணுறது? அந்த டைனோசரை டைம் பண்ணால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லு. நான் சேடில் மட்டும்தான் இருக்கிறேன் என்கிட்ட. இருங்க போதும் எனக்கு. இன்றைக்கி நான் களத்தில் இறங்காம விட மாட்டேன். இன்றைக்கி ஏதாவது நான் ஒன்றாச்சும் டேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கேன். நீங்கள் குறிக்கோளெலாம் கெடுக்க பார்க்குறானுங்க. எடுத்துக்கூடா. இன்றைக்கி ட்ராங்க் வேறு செஞ்சிட வேண்டியதான். இங்கே ஐயோ ட்ராங்க் வேறு ஆரோவே செய்யலையா? ஃபைபரு ஃப்ளின்ட்டு தாச் வேணுமா? ஃப்ளின்ட் இருக்காது.
பட் மீதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைபர் ஃப்ளிண்ட் இருக்கா? எப்படி கைஸ் ஃப்ளிண்ட் கிடச்சி நமக்கு? ஓ, நான் தான் அன்றைக்கி லெவலப் வேணும்னு ஃப்ளிண்ட்டை வச்சு அடித்து எடுத்தேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஏரோ போடுறா கிராஃப்டிங் 100 பண்ண முடியுதா கைஸ்? 100க்கு போட்டாச்சு கைஸ். எல்லாத்த வச்சு நான் ட்ராங்க் வேலை பண்ணிட்டு வர முடியும். மறுபடியும் இன்னொரு லெவலுக்கு 42 வந்தாச்சு. நம்ம இதை வந்து கிராஃப்டிங் ஸ்கில்லுக்கு போடுறா. சர்வீஸர்னு கிராஃப்ட் ஆகட்டும். இந்த கைஸ் நம்ம 42 எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரே வீடியோவில் இத்தனை லெவலில் பேர முடியுமா அப்படின்னு எனக்கே வந்து தெரியல. நான் உள்ளே வரும்போது 39லேருந்து நினைக்கிறேன். இப்போ 42 இருக்கேன். பரவாயில்லையே, சல்லுக்குன்னு லெவலில் போகுது. 42 என்னடா இருக்குது? சாலி கோத்துரும் சார்லாம். அதெல்லாம் இப்போதைக்கு அன்லாக் பண்ண வேணாம். நமக்கு தேவைப்பட்டால் வேணால் நான் லேட்டராக அன்லாக் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இப்போ கிராஃப்ட் டைம் முடிக்கிட்டேன் கைஸ். அந்த 100 நம்ம பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் ஆகிட்டோம். அது ஆன உடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதை வந்து மேக் பண்ணி வைக்கணும். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக தீர்ந்து போச்சு. இப்போ வந்து பண்ணுறாத எத்தனை பண்ண முடியும்? கிராஃப்டால் 61 பண்ண வேணாம். கிராஃப்ட் எப்படி கேஸ் நம்பரை வச்சு கிராஃப்ட் பண்ணுறது? ஐயோ, எனக்கு 61 பண்ண வேணாம் கேஸ். எனக்கு கொஞ்சம் வேணும். ஏன்னா வந்து மயக்கம் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இதில் ஒரு 19 கூட இருக்குது. அப்போ பண்ணி விட்றலாம். 61 பண்ணிடலாமா இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் 61 சரி பண்ணு, பார்த்துக்கலாம். எல்லாமே பண்ணால் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்துட்டு வந்து எதுக்குன்னா கிராஃப்டிங் ஸ்கில்லுக்கே போடலாமா? அது குறப்போகிற லெவலில் வந்துடுச்சு. இது எதுக்கு யூஸ் போடுறது? எல்லாமே கன்ஃபியூஷன். சரி, இதை வந்து ஹெல்த்துக்கே போடுறேன். 230 ஹெல்த் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு கிட்டத்தட்ட. ஓகே, இப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியா கேட்குறானுங்க அடுத்ததுக்கு? ஓகே, அடுத்தது 400 எக்ஸ்பி பக்கம் கேட்குறானுங்க. 400 ஏறுறது கொஞ்சம் டைம் எடுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, 43. பாடப்பா சல்லுன்னு எவ்வளோ போகுது. பரவாயில்ல. 43ல் என்ன இருக்குது? என்ன சாடலு என்னடா இது? பெலாகர்னு சார் எவன்டாவன்? ஓ, அந்த பறவைன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளை கலரில் ஒரு பறவை இருக்கும் பார்த்தீங்களா, அதோடது. ஓகே, இப்போ கிளம்புவோம் கைஸ். நம்ம எல்லாம் பக்கான்னு நினைக்கிறேன். வெயிட் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ண வேண்டியதாக இருக்குது. வெயிட்டை ஃப்ரீ பண்ணி நம்ம கிளம்பிட வேண்டியதான். என்ன இவ்வளோ நேரம் கரெக்டாக ஆகுது? ஓகே, இருங்க. நம்மக்கிட்ட என்ன யூஸ் இல்லாத ஐட்டம்? ஃபைபர் இருக்குது. இந்த ஃபைபரையும் ஸ்டோன் அரையை தூக்கி வச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதான். இந்த ஸ்டோன் அரை இங்கே இருக்குது. ஓகே, இப்போது வேறு என்ன எடுக்கணும்? மீட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு தேவைப்படும். மீட் கொடுத்து டேம் பண்ணுற டைனோசர் டேம் பண்ணால் மீட் கொடுத்துக்கலாம். அதே பெரி கொடுக்குற மாதிரி டேம் பண்ணோன்னா வந்து நான் பெரியை வந்து கொடுத்துக்குவேன். ஓகே, ஒரு 40 மீட் எடுத்தாச்சு. அடுத்து பெரியும் வந்து நமக்கு தேவைப்படும். பெரியை வந்து எடுத்துக்கலாம். யார் இவங்ககிட்டேருந்து எடுப்போம் பெரியை. ட்ரை நிறைய வச்சுருந்தாங்க. ஓகே, இவனுக்கு வேறு லெவலப்பா. சரி, இவனுக்கு மீ டேமேஜை போட்டு விடுப்பான். இது பிஸியாயிடும். ஓகே, 100 எடுத்துட்டாங்க. எல்லாம் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல டைனோசர் மட்டும் மாட்டுச்சுன்னா டேம் பண்ணிடலாம். மாட்டாதே, அதான் பிரச்சனை நினைக்குது. ஓகே, இவனுக்கு லெவலப் வந்துருச்சா? பெட்டராக இவனுக்கு வந்துருச்சு கைஸ். இவனுக்கு ஸ்டெமினாவை போடு. ஸ்டெமினா சுத்தமாக இல்லை. ஒரு பெட்டராக நம்ம கிடச்சா கூட டேம் பண்ணிடுவேன் நான். ஏன்னா இவனை வச்சுக்கிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். இத்தனையும் பண்ணவன் ஒரு போலா பண்ண மறந்துட்டு பார்த்தீங்களா கைஸ்? நல்ல வேலை. போலா எல்லாம் போயிருந்து என்ன ஆகுறது, என்ன நடக்கிறது இருக்கா என்கிட்ட? சாரி கைஸ், நான் கவனிக்கல. இருங்க, நான் ஏதாவது நல்ல டைனோசர் டேம் பண்ணுற மாதிரி பார்த்தனா வந்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இல்லை ஒரு ஃபீமேல் பெட்ரான் மாட்டியிருக்கான் நம்மக்கிட்ட. லெவல் 4 தான், பிரச்சனை இல்லை. டேம் பண்ணி வச்சேன். ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு கைஸ். கரெக்டாக நான் அடிக்கிறேன், பறந்துட்டான். ஓகே, அந்த பெட்ரானுக்கு நமக்கு ராசி இல்லை, நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பேசாமல் அங்கே ஒரு ஸ்பைனும் இருக்குது, அதை டேம் பண்ணலாமல் எனக்கு ஒரு ஆசையே இருக்குது. அது ஒரு அல்பாசை தான். பட் இருந்தாலும் ஸ்பைனோ டேம் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளாக மாறிட்டேனான்னு கேட்டிங்கனால கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஸ்பைனோவை பிடிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது கைஸ். ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல. பட் அவனை எப்படி அடிப்பேன் அதான் யோசிக்க வேண்டிய பிளானிங் பண்ணி தான் ஸ்பைனோவெல்லாம் பிடிக்கணும். பறடா, நான் வேறு பறக்கவே மாட்டேங்கிறேன். என்னடா இது புதற்குள்ளே மாட்டிட்டேன். ஷோ கைஸ், இவன் வச்சுட்டு ஸ்பைனோ என்ன ஒரு ரேப்டரை கூட பிடிக்க முடியாது இந்த பெட்ரானை வச்சுட்டு. ஏன்னா ஒரு சரியான டுபாக்கூர். எனக்கு இதில் ஹை லெவல் ஸ்பேன் ஆக மாட்டேங்குது. எப்படி ஹை லெவல் பெட்ரான் வந்து கொண்டு வரணும்னு மட்டும் சொல்லுங்கள். ஏதாவது இந்த ஸ்பேனிங் ட்ரிக் ஏதாவது இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள், ஓகேவா? இல்லாட்டி எங்கே ஸ்பேன் ஆகுன்னு மட்டும் சொல்லுங்கள். என்னடா பறக்க மாட்டேங்கிற ப்ளீஸ்? பறக்க மாட்டேங்கிறான். இது பறடா, அவன் பறந்துட்டான்டா. சாமி, அவன் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் பண்ண முடியாது. லெவலப் வந்திருக்கேன் என்ன? லெவலப்பும் வரல. இவன் வேஸ்ட்டு வேஸ்ட்டுங்க பெட்ரானு. இவன் கண்டிப்பாக ஒரு ஹை லெவல் பெட்ரானு. வெயிட் பண்ணி யாருக்கும் லெவலப்
வந்துருச்சு. எனக்கு வந்துருக்கு என் பெட்ரானுக்கான்னு பார்த்தீங்கன்னா என் பெட்ரானுக்கு வந்துருக்கு. ஓகே நான் கூட எனக்கு தான் லெவலப் வந்துருச்சோன்னு நினச்சி ஐயோ கைஸ் மீனி டேமேஜுக்கு போட்டுவிட்டேன். தப்பி தவறி மீனி டேமேஜுக்கு போட்டு இருங்க. எனக்கு லெவலப் வந்துருச்சா என்ன? இல்லை எனக்கு வரல. எனக்கு இப்போ தானே நம்ம 4 லெவலப் பண்ணோம். அதுக்கு 4 லெவலப் வரணும்னா அது ரொம்ப பேராசை பேர் நஷ்டம் என்பது உண்மைதான். ஓகே இங்கே ஏதாவது இருக்கா கைஸ்? இருங்க இங்கே எவனும் இருக்கானே. என்னது அது கைஸ்? யாருவன்? இவனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை கைஸ். காரணம் பயப்புள்ள கைஸ். இந்த டைம் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு நமக்கு. போய் கொண்டுட்டானா? ஓடிடு ஓடி 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 ஓடி. என்னாச்சு? மயங்கிட்டானா கைஸ்? காரணம் மயங்கிட்டான். காரணம் தானே இவன்? காரணமே தான் கைஸ். வீடாக லெவல் 10 கைஸ். டேமிங் ஆகிட்டுருக்கு. வா வாட்ட காரணம். இருங்க நான் இன்னும் கொஞ்சம் மீட் எடுத்து எனக்கு வச்சு விட்டு கொஞ்சம் நார்கோபெரி ஸ்வீட் பண்ணிட்டு நான் போய் நார்கோட்டிக்கு எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இருங்க இல்லாட்டி இன்னொரு பிளான் பண்ணுவோம். வர்றது வர்றான் கேஸ் பெட்ரான் கமண்ட்ரு அவசரப்படாத பெட்ரான். ஆரம்பிச்சிட்டான் கைஸ். பெட்ரான் என்னமோ சிலுமலை வேலையை ஆரம்பிச்சு விட்ருக்கான். இருங்க கைஸ் இந்த காரணம் பயங்கரமாக இருக்குது. பேசாமல் நான் இதை எடுத்துகிட்டு இவனுக்கு கொஞ்சம் நார்கோபெரியை ஃபீட் பண்ணி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் நார்கோட்டிக்கெலாம் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்குள்ளே எனக்கு ஃபுட் லெவல் பயங்கரமாக குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இவனுக்கு குறைஞ்சோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேம் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா கைஸ்? பயங்கரம் கைஸ். நம்ம இன்னைக்கு கார்னோவே வந்து பிடிக்க போகிறேன். நான் எதிர்பார்க்கல இவன் சிக்குவான்னு. பட் இங்கே வந்து ஸ்பான் ஆகிருக்கான். நமக்கு ஒரு நல்ல லக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ லக்கி மூமெண்ட் மாதிரி தான் தோணுது. ஸோ நோ ப்ராப்ளம் கைஸ். நமக்கு ஒரு தாறுமாறான ஒரு காரணம் மாட்டிருக்கு. அது லெவல் ஓகே பயங்கர நல்ல லெவல் தான். இது சொல்லிக்கிற மாதிரி தான். லெவல் 10 தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. எனக்கு 10 தான். பட் ஒரு 20க்கு மேலே கூட வந்திருக்கலாம். ஓகே இருங்க உனக்கு எல்லா நார்கோட்டிக்கும் வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம போவோம் கைஸ். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு குறையவே குறையாது. ஓகே இருங்க அந்த டைனோ ட்ராக்கர் இருக்குமே அது எப்படி கைஸ் பண்ணுறது? அது இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு வேறு மறந்துடுச்சு லைட்டாக. இதில் போயிட்டு காரணம் ஓகே போட்டு விட்டாச்சு உனக்கு ட்ராக்கு. சரி நான் வந்து நமக்கு ட்ராக் ஆகிட்டே இருக்கும். நம்ம பண்ணிக்கலாம். பெட்ரானான தேடி வந்தால் எனக்கு காரணமே மாட்டிடுச்சு. எங்கடா என் பெட்ரானு? தம்பி பெட்ரானே விட்டுட்டு போயிட்டே என்ன? வேணாண்டா விட்டுட்டுலாம் போயிடாதடா கைஸ். காணம் கைஸ். அவனை இருங்க விசில் அடிச்சு கூப்பிடுவோம். விசில் ஃபாலோ ஆல். வாடா பெட்ரான். எங்கடா போனா? வந்துட்டான் கைஸ் வந்துட்டான். எங்கடா இருந்த? விசில் ஸ்டாப் ஆல் தூக்கி போடாண்ணா. ஓகே இருங்க இந்த காரணம் கரெக்டாக இருக்கானா ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஃபீட் பண்ணிட்டோமா? எந்திரிச்சு வைக்கிட்டு போகிறான். நான் கஷ்டப்பட்டு மயக்கம் போட வச்சுருக்கேன். நம்மளோட முட்டில் அது வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பி. ஓகே டாப்பர் குறையுது கைஸ். இருங்க இன்னும் கொஞ்சம் நார்கோபெரி நான் எதுக்கு பொறிச்சு வச்சுட்டு போயிடுறேன். எனக்கு பயமாக இருக்குது. எந்திரிச்சிட்டானா நான் எனக்கு பிரச்சனை. ஓகேவா? ஃபுட்டெல்லாம் குறைய விட்டு எந்திரிச்சு போயிட போகிறான். நான் கொஞ்சம் நார்கோபெரி மட்டும் வச்சு இவனுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்டுலாம். வாடா. ஓகே ஃபுட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஓகே குறைஞ்சிட்டே தான் இருக்குது. நான் போய் வீட்டில் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரேன். ஃபுட்டு இல்லை நார்கோட்டிக் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு ஃபுல் ஃபுட்டும் இறங்கிடுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ நம்ம வந்து இவனை டேம் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? பெஸ்ட்டு கிரியேச்சர் கைஸ். பெஸ்ட்டுனாலும் பெஸ்ட்டு காரணம் பெஸ்ட்டு. ஓகே இப்போ சீக்கிரம் வரணும். நம்ம ரொம்ப வேகத்தில் வந்தோம்னா நம்ம வந்து லேட் ஆகிடும். வீடு எங்கே இருக்குது? ஐயோ தெரில கைஸ். எனக்கு இருங்க பார்த்துட்றேன். ஏன்னா எனக்கு வீட்டுக்கெல்லாம் வழி தெரியாது. இங்கே தான் இருக்குது கீழே தான் இருக்குது வீடு. பட் எனக்கு தெரில. அங்கே இருக்குது கைஸ். அந்த ஐலாண்டில் தான் இருக்குது. ஒன்று நோ ப்ராப்ளம். ஒன்றும் மாற்ற தேவையில்ல எனக்கு. சரி இருடா பரவாயில்ல. நம்ம வீட்டு பக்கத்துலேயே மாட்டியிருக்கான் பார்த்தீங்களா? அது நமக்கு லக்கான மூமெண்ட் தான். இருங்க இறங்க போகிறது. கீழே போயிடலாம். நானே கீழே போயிடுறேன். இறங்க போகலாம் மாட்டேறான். கீழே விழுக போகுது. நோ 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 லேண்ட் இறங்கிடுவான் கைஸ். அவனே இறங்கிடுவான். கடலுக்கு மேலே மட்டும் நீங்கள் இதை வந்து இந்த பெட்டரான வச்சு ஸ்டாமினாவை தீர்த்து விட்றாதீங்க. அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். ஐயோப்பா நல்ல வேலை இறங்கிட்டான்டா. ஓகே இப்போ இவனை வச்சுட்டு நம்ம நடந்து பொறுமையாக போவோம். வீட்டுக்கு போய் நிறைய மீட்டு நம்ம ராப்டருக்குள்ளே இருக்கும் கைஸ். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு கொடுத்து நம்ம காரணம் டேம் பண்ணிட்டு வந்துடலாம். காரணம் சேடல் இருக்கான்னு தெரியல நம்மக்கிட்ட.
இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு நல்லா போயிருக்கு. கார்னோலாம் பெரிய ரேஸ்லாம் இல்லை, ராப்டர் கூட நல்லா போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவனை டேம் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் ஓகேவா, சாடில் இருக்கா இல்லையான்னு. ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் நார்கோட்டிக் எடுத்துக்கலாம், ஏன்னா எனக்கு நார்கோட்டிக் தேவைப்படுது. அவனுக்கு டேமிங் குறைஞ்சாலும் குறைஞ்சிரும். சீக்கிரம் பண்ணணும், ஏன்னா வந்து அவன் எந்திரிச்சு வைக்கிட்டு போகிறான். எந்திரிச்சானே எனக்கு பெரிய ப்ராப்ளம். இங்கே 23 இருக்குது, 23 நார்கோட்டிக் எடுத்துக்கோ. ஓகே இப்போ போவோம் கைஸ், நம்ம அதே இடத்துக்கு போக வேண்டியது. அதுக்குள்ளே அவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டு குறைஞ்சிருக்கும். என்கிட்டே கொஞ்சம் மீட் இருக்குது. ராப்டருக்குள்ளே இது ப்ரைம் மீட் ஏதாவது இருக்கா? ப்ரைம் மீட்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறாங்க. ஓகே பிரச்சனை இல்லை, போவோம் கைஸ். இப்போ எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம போய் கார்னை கூட்டிகிட்டு வர்றது மட்டும்தான் மிச்சம். என்னோட இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஓகே கைஸ் வெயிட் ஏறிட்டேன். என்ன இருக்குது வெயிட்டா? ஆடடே இது பெரியெல்லாம் வெயிட்டா? இருங்க இந்த பெரியை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுவேன், பறக்கூட முடியல. BERR இது வந்துடுச்சு பெரி. எல்லாத்தையும் கீழே போட்டுறான், அப்புறமா எடுத்துக்கலாம். ட்ரைக்கு இருக்காங்க நம்மக்கிட்ட, பெரிக்கெல்லாம் பஞ்சமா என்ன? ஓகே போங்க கைஸ், நம்ம கார்னோக்கு ஃபுட்டை கொடுத்து நம்மளோட புது கிரியேச்சரை நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட வேண்டியதான். ஓகே அப்புறம் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்க் பிசியில் இருக்க மாதிரியே வந்து க்ரையோபேட்ஸ் வந்து இருக்காமா. நான் வந்து இன்றைக்கி தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், இருக்குது. பட் அதுக்கு வந்து ஆப்ளிக்ஸில் தான் கிராஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. அது எப்படி கிராஃப்ட் பண்ணணும், எத்தனாவது லெவல் நல்லா கவனம் யாருக்கா தெரிஞ்சால் அதை செஞ்சு கமெண்டில் மட்டும் சொல்லிட்டு போங்க கைஸ். அந்த க்ரையோபேட் நமக்கு தேவைப்படுது. க்ரையோபேட் இருந்தால் நமக்கு ஈஸி கைஸ் வேணும்னா இப்படி ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டுலாம். ஸோ அதனால தான் பார்க்குறேன் ஓகேவா. தெரிஞ்சால் மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சா ஓகேவா. ஓகே இப்போது கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டானே கைஸ். டே பெட்டடானே கைஸ். ஒரு சின்ன வைலன்ஸ் ஆகிப்போச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. இதை வெயிட்டுக்கே போடலாம். வெயிட்டுக்கு போனதுனா மீறி டேமேஜிங்கே விழுந்துட்டு போவாங்க கைஸ். என்ன கைஸ் இது அநியாயமாக இருக்கு போவாங்கடா டே, ஏமாத்துறானுங்க. ஓகே இப்போ நம்ம இந்த கார்னோ வந்து பார்த்திங்கன்னா டேம் பண்ணிடலாம். கொஞ்சம் தான் ஃபுட்டு குறைஞ்சிருக்கு, சரி விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். டேம் ஆகிட்டான். அட பாவி 2 ஃபீல்டில் டேம் ஆகிட்டாங்க கைஸ் கார்னோ. ஓகே என்ன தான் ஃபாலோ பண்ணுறாங்கண்ணா, லெவல் 14 பரவாயில்ல. எல்லா ஸ்டெப்ஸும் பக்காவாக இருக்குது. இருங்க இவனை வந்து எப்படி கூப்பிட்டு போவேண்ணா இப்போது? இருங்க இப்படி டேம்ஸில் போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. சரி இவனை ட்ராக்லேயே இருக்கட்டும் எதுக்கும், ஏன்னா வந்து அவனை அன்ட்ராக் பண்ணி விட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டான்னு நான் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் டேம் ஆகும்போது தான் ட்ராக் ஆகும். டேம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை. வரானா ஏடா வராங்க கைஸ் காரணம். இவனை நான் அப்படியே பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா கீழே கூப்பிட்டு போகிறேன், ஏன்னா கீழே தான் நம்ம வீடு இருக்குது. நான் வீட்டுக்கு போகணும், எப்படி போகிறதுன்னு தான் எனக்கு ஒரு ஐடியா இல்லை இப்போதைக்கு. வரானா ஓகே வரான், வேகமாக வராங்க கிள்ளி ஊற்றி ஓடி வரேன் பறந்தே வரான். சரி இதெல்லாம் போ சார் போட 2 ரூபா கூட அடிச்சிட்டாங்க கைஸ். காரணம் என்னாச்சு? விழுந்துடாதரா கீழே, காரணம் மண்டையா வேணாண்டா, போச்சுடா செத்துருவானா? டேமேஜ் ஆகலை, ஃபால் டேமேஜ் ஆகலை எனக்கு. அட மண்டை போயல என்னடா பண்ணிகிட்டு இருக்கான், வெறியில் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு? கம்முன்றா காரணம், சண்டைலாம் வேணாம், நமக்கு சண்டைலாம் ஆகாது ஓகேவா. வா உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். எங்கடா இருக்கு என் வீடு? அதுதான் டவுட்டாக இருக்குது. அந்த பக்கமாக அதான் என் வீடா? எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். என் வீடு எங்கே இருக்குன்னே தெரியாமல் போச்சு எனக்கு. வர பேசாமல் வீட்டுக்கு ஏதாவது ஒரு மார்க்கிங் வச்சுருக்கேன் ஏற்கனவே. அங்கே இருக்கு, வாங்க கண்டுபிடிச்சிட்டேன். வாடா காரணம் வருவியா? வரான் நடந்தே வந்துடுவான். இவெல்லாம் பெரிய ஆள் தான். வந்துட்டாங்க கைஸ். நம்ம கார்னோவை நம் வீடு வரவேற்கிறது. எல்லோரும் கார்னோவுக்கு ஆய் சொல்லுங்கடா சொல்ல கூட்டிக்கலாம். கார்னோன்னு ஒருத்தனை புதுசாக கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரைக்கை கொள்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டான். வாட இருங்கைஸ் இவனை போயிட்டு இல்லை விசில் ஸ்டாப் ஆல் கைஸ். அப்புறம் மற்ற ஆர்க் வீடியோவை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக வந்திருக்கும், அதுக்கு என்னை வந்து மன்னிச்சிருங்க கைஸ். நான் வந்து ஒரு வழக்கம் போல் ஒரு 23 மினிட்ஸ் 24 மினிட்ஸ் போடலாம்னு நினச்சேன். பட் இந்த காரணம்லாம் பார்த்து டேம் பண்ணனால இந்த வீடியோ கொஞ்சம் வந்து லென்த் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ் ஓகேவா, என்னை மன்னிச்சிருங்க. கார்னோ சார் நல்லா இருக்கான்னு தெரில எனக்கு, இருங்க செக் பண்ணிக்கலாம். கார்னோ ஓ மை காட் கைஸ் 46வது லெவல் போகணும் போல். பட் நோ வரிஸ், நான் இப்போவே வந்து ஸ்பீடாக தான் லெவல் போகுது. 43 வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் நான் 46வது லெவல் போயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்னை வச்சு நம்ம வந்து பறந்து என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா.
ஓகே இப்போதைக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன 46 நம்ம போகணும். ஈஸியாக போயிடலாம் கைஸ். லெவலுக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஆகுதுன்னு பார்த்தீங்களா? 43 எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்த வீடியோவில் போயிடலாம்னு நினைக்கிறேன். பாய் கைஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கார்னோ டைம் பண்ணோம். பரவாயில்ல, ஒரு ஓபியான அனிமல் தான். பாய். நான் வந்து ஸ்பைனோ தான் நினச்சேன். ஓகே விடுங்க, நாளைக்கு ஸ்பைனோ பார்த்துக்கலாம். பாய் கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.